எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா மந்த்லி பேசிஸில் உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க. ஆனால் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. தேங்க்யூ சார் சாம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார் அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடச்சிச்சு, பட் இட் டிடன்ட் ஹேப்பன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறையா ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில், பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர். ஸோ என்னோடய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வென் ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க, தட் இன் த ஹார்ட் ஆஃப் நாகமலை ஃபாரஸ்ட் there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம் இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி அண்ட் மேக்கிங் ஸோ ஃபார். ஸோ இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐம் மோர் த்ரில் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஐம் ஷுர் இட்ஸ் கோன் பி அ விஷுவல் ட்ரீட். ட்ரெய்லர் பார்த்த உடனே I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well. And it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, of Gajana, I would like to congratulate and really appreciate my director, Prabhadish Sam sir, for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce pannanu, direct pannanu, it's not easy at all. Four Squares Studios la produce pannirukanga Gajana, and he's really a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, I think for a movie to be for it to have conviction, the actors, the face of the film are so important. And everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratapotin sir and Elango and everyone who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film.
maybe even I'm a little good also. So, well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Tirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Tirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theater release ஆகப்போகுது. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுறது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்கள நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாம் அண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். ஆமாம், இல்லை, அந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேடையிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்றைக்கி வரல, அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பார். அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு தான் சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமாக எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமாக இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேறு இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்க ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பற்றிக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து டக்குன்னு ஒரு நிமிஷம் வீடியோ கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். சரி, போட்டோகிராஃபர்ஸ்ல கொஞ்சம் 2 நிமிஷம் இருங்களேன். போட்டோகிராஃபர்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வீடியோ எடுத்துடலாம்.